ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் தமிழ் டெக் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருக்கும் பல நாள் கனவாக இருக்கும் ஒரு டைமாவது நாம் ஃப்ளைட்டில் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. என்னுடைய கனவு நிறைவேறியிருக்கு. எங்களுடைய அனுபவங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். எங்கே போனோன்னா, பெங்களூர் டு டெல்லி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து டெல்லியிலேருந்து பெங்களூர் வந்திருக்கோம். அந்த நிகழ்வுகளை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துருக்கேன். சரிங்களா, வாங்க போவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, டிக்கெட் புக் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு டிக்கெட் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். ஃப்ளிப்கார்ட், அப்படி அமேசான், மேக் மீ ட்ரிப்பு, பேடிஎம், அந்த இதில் வந்து ஆஃபர்ஸ் நிறைய கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காலையில் டைம் போகிற மாதிரின்னா இன்னும் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் நம்ம பார்த்து வந்து புக் பண்ணிக்கணும். நாங்கள் டிக்கெட் புக் பண்ணது பார்த்திங்கன்னா 6500 வந்தது. அப் அண்ட் டவுனுக்கு 13000 ஒரு நபருக்கு வந்து இருந்தது. சரி, எமர்ஜென்சிக்கு நம்ம முன்னாடியே புக் பண்ணோம் அப்படின்னா 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து டிக்கெட்டு வந்து வாங்கியிருக்கணும். ஐடி, ஆதார், ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சு வாங்கியிருக்கணும். அதில் அடுத்து நமக்கு காலையில் 9 மணிக்கு ஃப்ளைட் டைம் அப்படின்னா நம்ம காலையில் 7 மணிக்கே வந்து அங்கே ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆகிருக்கணும். அங்கே செக்கிங் ப்ராசஸ் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே அந்த ப்ராசஸே நடக்கும். 3 இடத்துல வந்து நமக்கு செக்கிங் நடக்கும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே இருக்கணும். வெளிநாடு போகிறதா இருந்தால் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே இருக்கணும். ஏன்னா அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகம். அடுத்து பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு பேர் வந்து கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையம்னு சொல்லுவாங்க. டெல்லியில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம்னு சொல்லுவாங்க. இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்டில் 2 இருக்கும். T1 டெர்மினல் 1, T2 டெர்மினல் 2ன்னு இருக்கும். T1ங்கிறது இந்தியாவுக்குள்ள டொமஸ்டிக், இப்போ நேஷனல் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு T1ல் உள்ளே போகணும். T2ங்கிறது வெளிநாடு, இன்டர்நேஷ்னல் கார்டன் டெர்மினல், அது பேர். வெளிநாட்டுக்கு போகிறவங்க T2வில் போகணும். நாங்கள் டெல்லிக்குங்கிறதுனால T1ல் உள்ளே போயிருக்கோம். நாம் காரில் அங்கே போகிற ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கார் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வெளியே போயிடணும். அப்படி இல்லைன்னா அந்த காரு உள்ளே என்ட்ரானதுலேருந்து வெளியே அவுட்டரில் 10 நிமிஷத்தில் போகல அப்படின்னா அங்கே வந்து ஸ்பாட் ஃபைன் வந்து வசூலிப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு காரை வந்து வெளியே அனுப்பிடணும். அடுத்து எங்கள் என்ட்ரன்ஸில் வந்து ஏர்போர்ட் ஸ்டாஃபுங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம டிக்கெட்டை காட்டி, ஆதார் காட்டி போர்டிங் பாஸ் வந்து வாங்கணும். அந்த மிஷினில் ஸ்கேன் பண்ணி போர்டிங் பாஸ் தருவாங்க. அதை வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சோம்னா நம்ம லக்கேஜ் அங்கே போர்டிங் பாஸ் போடணும். லக்கேஜை கொடுத்து ஒரு டேக் மாதிரி கொடுப்பாங்க. அந்த லக்கேஜ் மேலே டேக்கை ஃபின் பண்ணி போர்டிங் பாஸ் வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அதனால லக்கேஜ் டைரெக்டாக அங்கே ஃப்ளைட்டுக்கு போயிடும். நம்ம அடுத்தது வந்து உள்ளே போனோம் அப்படின்னா செக்யூரிட்டி செக்கிங் இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ராசஸ் இருக்கும். 3 டைம் செக் பண்ணுவோம். செக்யூரிட்டி செக்கிங்கில் CISF அதிகாரிங்க வந்து இருப்பாங்க. அவங்ககிட்ட டிக்கெட்டு மற்றும் ஆதார் காட்டி அவங்க கம்ப்யூட்டர் இருக்கும். அதில் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போகணும். அடுத்தது அதே மாதிரி கம்ப்யூட்டர் இருக்கும், அதுலேயும் ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போகணும். அடுத்த இதில் உள்ளே போகக்குள்ள நம்மளுடைய 1 சைடு பேக்கு, லேப்டாப்பு, அந்த லக்கேஜ், சும்மா ட்ராவல் பேக் அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு ட்ரேவில் வச்சு அனுப்பணும். ரெண்டாவது நம்ம உடம்புல பெல்ட்டு, நகைங்க, அந்த மாதிரி ஏதாவது மெட்டல்ஸ் இருந்தால் அதையும் கழட்டி அதை வச்சிடணும். அருணாகொடி அதெல்லாம் இருந்தால் அதை கழட்டி அந்த ட்ரேவில் வச்சிடணும். நம்மளும் இந்தாண்ட சைடில் வந்து செக் பண்ணி அந்த இது மெட்டல் டிடெக்டரில் செக் பண்ணி இந்தாண்ட அனுப்புவாங்க. லேடிஸ்க்கு வந்து ஒரு தனி அறை, அதில் உள்ள புந்து வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால் செக்கிங் வந்து பலமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத பொருட்களை வந்து எதுவும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. செக்கிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போர்டிங் கேட்டுக்கு போயிடுவோம். அங்கே டிஸ்பிளேல வந்து நம்ம ஃப்ளைட் நம்பரு, என்ன டைமுங்கிறது ஓடிட்டுருக்கோம். ஃப்ளைட் வந்த உடனே எங்களுக்கு இண்டிகோ ஃப்ளைட்டுங்கிறதுனால போர்டிங் கேட்டுக்கு பக்கத்துலேயே ஃப்ளைட்டு கொண்டு வந்துட்டாங்க. அங்கே நம்ம ஒரு கூண்டு வழியாக உள்ளே போய் ஃப்ளைட்டில் டைரெக்டாக உட்காந்துட்டோம். இப்போ மற்ற ஃப்ளைட்டுன்னா அங்கே அந்தந்த ஃப்ளைட்டோட கம்பெனி பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸில் வந்து கூப்பிட்டு போய் அங்கே விடுவாங்க. அங்கே உள்ளே போன உடனே நமக்கு ஃப்ளைட் சீட் நம்பர் இருக்கும். சீட் நம்பர் பார்த்து நம்ம உட்காந்துக்கலாம். அடுத்தது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ளைட் வந்து கூலிங் ஆகிறதுக்காக ஃபுல்லாக ஏசி போட்டுவிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஜில்னஸ் ஆகும். ஏன்னா வெளியில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக ஏசி போட்டு கூலிங் பண்ணி விடுவாங்க. நாம்
ஃப்ளைட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அவங்க வந்து அந்த கம்பெனி இண்டிகோ கம்பெனிக்காரங்க வந்து நம்மளுடைய லக்கேஜை வந்து ஃப்ளைட்டுக்கிட்ட கொண்டு வந்து அந்த எக்ஸலேட்டர் மூலிமா வந்து உள்ள பாக்ஸ்லாம் அனுப்புவாங்க. உள்ளக்கரையும் அதை பத்திரமா அடுக்கி வச்சுருவாங்க. அடுத்து நம்மளுடைய ஃப்ளைட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது கிட்டத்தட்ட அந்த ரன்வேக்கு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. ஏன்னா அவங்களுடைய அந்த சிக்னல் கிடைக்கிற வரையிலும் அந்த ஃப்ளைட் வந்து மெதுவாக மூவ் ஆகி அந்த ரன்வேயில் மெதுவாக போயிட்டுருக்கோம். அந்த ஸ்பாட்டுக்கு போகிற வரையிலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நம்ம ஃப்ளைட்டு ரன்வேக்கு போகிற வரையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட் வந்து லேண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். அது வந்து கண்கொள்ளா காட்சியாகவும் இருக்கும். பாருங்கள், நம்ம ஃப்ளைட் வந்து ரன்வேலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அது ஸ்டார்டிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை போகிற ஸ்பீடு பயங்கரமாக இருக்கும். நமக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறது பாருங்கள், அப்படியே லைவில் இருக்கும். நம்ம மேலே இருக்கிற மிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, மேகம், அந்த மேகத்தில் எப்படி தொலைச்சி உள்ளே போகிறோங்கிறத நீங்கள் லைவில் பார்க்கலாம். நாங்கள் அந்த மேகம் வந்து அது மேலே மோதக்குள்ளே அது ஒரு படப்படன்னு சத்தம் வரும். மற்றபடி ஒன்றும் இல்லை, எந்த ஷேக்கிங்கும் எதுவும் இல்லை. அந்த மேகத்து மேலே போகக்குள்ளே மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஃப்ளைட்டு மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. உயரம் போக 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 கீழே இருக்கிறதுல ரொம்ப குட்டிஸாக தெரிய ஆரம்பிக்கும். பாருங்க, நம்ம மேகத்துக்கிட்ட வந்துட்டோம். மேகம் நம்மளை மோத ஆரம்பிக்குது. தெரியுதுங்களா? மேகம் குட்டிஸாக பறந்துட்டுருக்கு. இப்போ சொல்ல போனால் நம்ம மேகத்து மேலே பறந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. பாருங்கள், மிஸ்ட்டுக்குள்ளே பூந்து போயிட்டுருக்கு. நாம் லைவில் இருக்குங்களா? இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்குள்ள ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த மிஸ்ட்டுங்கிறது காலையில் டைமில் தான் நமக்கு பார்க்க முடியும். நாங்கள் காலையில் 9 மணிக்கு அப்படிங்கிறதுனால இந்த மிஸ்ட்டு நல்லா எங்களுக்கு அழகாக இருந்தது. இது மறுபடியும் கிடைக்குமான்னு தெரில அந்த வாய்ப்பு. எனக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். பாருங்கள், மிஸ்ட்டுக்கு மேலே பறந்துட்டுருக்கோம். அடுத்தது பாருங்கள், நம்ம மேலே இருந்து பார்க்கக்குள்ள இல்லை மிஸ்ட்டு வந்து குட்டி குட்டி பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும். பஞ்சு மிட்டாய் பார்த்தீங்களா, எப்படி வெள்ளை கலரில் மறந்துட்டுருக்கு. ஓகேங்க, நம்ம டெல்லிக்கு 3 மணி நேரத்தில் போகலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்கள் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனதுலேருந்து 2.5 மணி நேரத்தில் எங்களை டெல்லியில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட ஃபுல் இதுவுமே அந்த ரெக்கையில் தான் இருக்குது. அந்த ரெக்கையோட மூமெண்ட்டை பொறுத்து தான் அது வளையிறது. எல்லா ஆக்ஷனுமே அந்த பிளேட் தெரியுது இல்லைங்களா, இதோட ஆக்ஷனில் தான் வந்து அந்த ஃப்ளைட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. கீழே 2 என்ஜின்ஸ் இருக்கும், டர்போ என்ஜின்ஸு. அதை வந்து அதோட ஸ்பீடில் தான் அது மூவ் ஆகிட்டுருக்குங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் சிக்னல் கிடைக்காதவங்க அப்படியே நிறுத்திட்டாங்க. எப்படா நிற்கிது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் காண கிடைக்காத ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஏன்னா எனக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. தேடி, அதாவது ஒரு ஃப்ளைட்டு கீழே லேண்டாகி நிற்கிறத வேற, மேலே வானத்தில் வந்து லேண்டாகி நிற்கிதுங்கிறது அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது எப்படி நிறுத்துறாங்கிறது நான் படித்து கற்றுக்கிறேன். நம்ம டெல்லி பக்கம் ஏர்போர்ட் பக்கமாக வந்துட்டோம். நம்ம ஃப்ளைட்டு கீழே லேண்ட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், அது இறங்குறது முதற்கொண்டு நம்ம லைவாகவே போட்டிருப்போம். அந்த ரெக்கையை பாருங்கள், அந்த ரெக்கையோட இதில் தான் வந்து அந்த மூமெண்ட்ஸே இருக்கும். அதோட ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே அதோட ஆக்ஷனில் தான் இருக்குது. நம்ம டெல்லி ஏர்போர்ட் ரன்வேயில் போயிட்டுருக்கோம். வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கோம், பார்க்கலாம். அதனால் லைவில் பார்த்துட்டு இருங்க. நம்மள நிறைய பேருக்கு ஃப்ளைட்டில் போகிறது கனவாகவே போயிடுது. ஆனால் நாங்கள் போன ஃப்ளைட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாரம் ஃப்ளைட்டில் போகிறவங்களாம் இருக்காங்க. ஒர்க்குக்காக பெங்களூர்லேருந்து டெல்லி போயிட்டு ரிட்டன் டெல்லியிலேருந்து பெங்களூர் வராங்க. வீக்லி ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸு, அந்த மாதிரி ஜாலியாக இருக்காங்க. ஃப்ளைட்டில் போகிறது அவங்க ரெகுலராக நம்ம ஊர் பஸ்ஸில் எப்படி நம்ம டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வருவோம், அந்த மாதிரி வந்து அவங்க ஃப்ளைட்டில் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் மண்டே போயிட்டு ஃப்ரைடே வந்துடுறாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நாமளும் முயற்சி செஞ்சு ஒரு டைமாவது நம்ம ஃப்ளைட்டில் ஏறி ஒரு ட்ராவல் பண்ணி பார்க்கணும். எல்லோரும் வந்து இது ஒரு கொள்கையாக எடுத்துக்கணும். ஏன்னா இது கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு அபூர்வம்.
அதனால் நம்ம கனவு வந்து நினைவாகிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும். இந்த மாதிரி நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அது எந்த டைமில் ஆஃபர் விடுறாங்கிறத நம்ம பார்த்துட்டுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு 60 நாளைக்கு முன்னாடி நம்ம புக் பண்ணோம்னா நமக்கு அமௌண்ட் வந்து பாதியாக கொஞ்சம் குறையும். அந்த பிளான் பண்ணி நம்ம பண்ணோம்னா நாமளும் ஒரு நாள் ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டு வந்துடலாம். ஃப்ளைட்லேயே வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். பீட்சா பர்கர் அதெல்லாம் இருக்கும். அதை அமௌண்ட்டு பே பண்ணி வைக்கணும். ஆனால் அமௌண்ட் வந்து டபுள் மடங்காக இருக்கும். அப்படி இல்லைனா டிக்கெட் புக் பண்ணக்குள்ளேயே நீங்கள் ஸ்நாக்ஸை சேர்த்து புக் பண்ணிக்கலாம். நம்ம சேலத்து நண்பர்களாக இருந்தால் சேலத்திலேருந்து சென்னை, பெங்களூர், கொச்சின் 3 இடத்துக்கு வந்து ஃப்ளைட் போகுது. 1000 to 1500 டிக்கெட்டு தான். நீங்கள் 1 month முன்னாடியே கூட புக் பண்ணுங்கள். புக் பண்ணிட்டு நீங்கள் ஒன் டைம் போயிட்டு வாங்க. உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு பகிர்ந்துக்காங்க. நம்ம ஃப்ளைட்டில் இருந்து இறங்கக்குள்ள பாருங்கள், ஒரு ஃப்ளைட் அப்போ தான் டேக் ஆஃப் ஆகி மேலே பறக்க ஆரம்பிக்கும். மேலே போகுது பாருங்கள். அடுத்தது ஃப்ளைட்லேருந்து இறங்கி நம்ம இண்டிகோ கம்பெனியோட ஃப்ளைட் பஸ்ஸு வந்து இருந்தது. பஸ்ஸில் நாங்கள் ஏறி முன்னாடி கேட்டுக்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். நாம் பஸ்ஸில் இருந்து இறங்கின உடனே நம்மளுடைய லக்கேஜெல்லாம் வந்து அங்கே மேலே கொண்டு வந்துடுவாங்க. அது பஸ்ஸிலே சொல்லிடுவாங்க, இந்த ஃப்ளைட்டில் வந்தவங்களுக்கு இந்த இடத்துல போய் வாங்கிக்காங்கன்ட்டு. ஒரு பெல்ட்டு வீல் மாதிரி ஓடிட்டே இருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம லக்கேஜெல்லாம் நம்ம அங்கே எடுத்துக்கணும். உள்ளேருந்து வந்து அது பெல்ட்டில் விழுவும். நாங்கள் 1 day அங்கே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் ஈவினிங் ஃப்ளைட்டுக்காக இங்கே வந்திருக்கோம். டெல்லியிலேருந்து மறுபடியும் பெங்களூருக்கு. இப்போ டெல்லி போர்டிங் கேட்டில் உள்ளே இருக்கோம். பாருங்கள், டெல்லியிலேருந்து ஃப்ளைட் ஏறிட்டோம். நம்ம ரன்வேயில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், நிறைய ஃப்ளைட் அங்கே நின்றுட்டுருக்கு. இதுவும் பாருங்கள், இது மேலே பறக்கிற விதத்தை பாருங்கள். கீழே இருந்து மேலே போக ஒரு அதிசயம் இப்போ காத்திருக்கும் பாருங்கள். ஒன் சைடு ஃபுல்லாக பசுமையாகவும் ஒரு சைடு ஃபுல்லாக பில்டிங்காகவும் இருக்குது. அதான் நான் சொன்ன இடம் இப்போ வந்துருச்சு பாருங்கள். இது ஒரு அருமையாக இருக்கும். ஒரு பக்கம் ஃபுல்லாக பசுமையாக, ஒரு பக்கம் ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருக்குது. இதுதான் டெல்லி. நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கும். நாங்கள் ஈவினிங் டைம் ஏறினதுனால எங்களால் ஒரு மிகப்பெரிய இதை பார்க்க முடிஞ்சுது. என்னென்னா, அந்த மேலே போயிட்டு சூரியன் நம்ம கிட்ட இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது நல்ல ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இன்னொரு இது முக்கியமாக காத்திருக்கும் பாருங்கள். நான் இது விண்வெளியிலேருந்து பார்த்தா கீழெல்லாம் ஒரு கோடு மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு காட்சி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விரைவில் வரும். நம்ம ஒரு ஆற்று தண்ணி, அதாவது பெரிய நீர், என்ன சொல்கிற காவேரி ஆறு மாதிரி ஒரு ஆறு, சின்ன ஒரு கால்வாய் மாதிரி கோடு மாதிரி தெரிஞ்சுது. அதை பார்த்துருப்பீங்க. அடுத்தது பாருங்கள், சூரியன் கிட்ட இருக்கும். அந்த மிஸ்டெல்லாம் எப்படி பறக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஈவினிங் டைம் ஆனதுனால நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தேன். இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் மிஸ்ட்டு அப்படியே விட்டு இருக்கும், கொத்தாக இருக்கும். அது பார்க்கறதுக்கு நமக்கு எதோ காடு மாதிரி தெரியும். அது ஃபுல்லாகவே மிஸ்ட்டு மேலே தான் நம்ம பறந்துட்டுருக்கோம். அடுத்தது பெங்களூர் ஏர்போர்ட்டில் டேக் ஆஃப் ஆகி நம்ம ரன்வேயில் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அவ்வளோதாங்க, பெங்களூர் வந்துட்டோம்.
பாருங்கள் நிறைய ஃப்ளைட்டு நிற்கிது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. நீங்களும் ஒரு டைம் ஃப்ளைட் ஏறி பார்த்துட்டு உங்களோட அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டைம் பாஸ் தமிழ் டெக் சேனல்.